ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஸ்டாண்டர்ட் 9 மேக்ஸ் கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரியோட இன்ட்ரொடக்ஷன் தான் பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு எக்ஸசைஸே எதை பேஸ் பண்ணி வந்திருக்கும்னா கிராஃபை பேஸ் பண்ணி வந்திருக்கும். கிராஃபில் ஃபஸ்ட்டு டாப்பிக்கே என்ன இருக்கும்னா கோஆர்டினேட் பிளேனில் எப்படி பிளாட் பண்ணுறதுங்கிறத பேஸ் பண்ணி தான் இருக்கும். கோஆர்டினேட் பிளேன்னா என்னன்னா, இந்த கிராஃப் பிளேனை தான் கோஆர்டினேட் பிளேன்னுட்டு நம்மளுக்கு சொல்லுவாங்க. இந்த எக்ஸ் ஆக்சிஸோட இன்னொரு நேம் என்னென்னா அப்சிஸான்னு சொல்லுவாங்க. அடுத்து ஒய் ஆக்சிஸோட இன்னொரு நேம் என்னென்னா ஆர்டினேட்னுட்டு சொல்லுவாங்க. இந்த எக்ஸ் ஆக்சிஸ்லேயே ரெண்டாக பிரிப்பாங்க. ஒன்று எக்ஸ் ஆக்சிஸ், இன்னொன்று எக்ஸ் டேஷ் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸில் ஃபுல்லாமே பாசிட்டிவ் நம்பர்ஸ் இருக்கும். அதுவே எக்ஸ் டேஷ் ஆக்சிஸில் ஃபுல்லாமே நெகட்டிவ் நம்பர்ஸாக இருக்கும். அடுத்தது ஒய் ஆக்சிஸில் ஃபுல்லாமே பாசிட்டிவ் நம்பர்ஸாக இருக்கும். அடுத்தது ஒய் டேஷ் ஆக்சிஸில் ஃபுல்லாமே நெகட்டிவ் நம்பர்ஸாக இருக்கும். இது எல்லாமே நம்ம எழுதி முடித்ததுக்கப்புறம் நம்ம ஸ்கேல்னுட்டு ஒன்று எழுதுவோம். ஸ்கேலுங்கிறது என்னென்னா எக்ஸ் ஆக்சிஸ் இன் 1 சென்டிமீட்டர். இப்போ நான் ஒரு ஸ்கேலை நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஒரு ஸ்கேல் நான் எடுத்துக்கிறேன். ஸ்கேல் எடுக்கிறப்ப இங்கே எனக்கு பாக்ஸாக எனக்கு ஸ்கொயர் பாக்ஸ் எல்லாமே எனக்கு தெரியும். அந்த ஒவ்வொரு ஸ்கொயர் பாக்ஸுமே நான் ஸ்கேலை வச்சு மெஷர் பண்ணி பார்த்தேன்னா 1 சென்டிமீட்டர் தான் இருக்கும். மெஷர் பண்ணி பார்த்தோன்னா 1 சென்டிமீட்டர் தான் இருக்கும். அந்த இதை 1 சென்டிமீட்டர்னு டினோட் பண்ணுறதுக்கு தான் எக்ஸ் ஆக்சிஸ் இன் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 யூனிட்னு எழுதியிருக்கோம். 1 யூனிட்னு ஏன் எழுதுறேன்னா, இங்கே 1 2 3ன்னுட்டு ஒவ்வொன்றா தான் இன்க்ரீஸ் பண்ணிட்டு போயிருக்கேன். ஒவ்வொன்றா இன்க்ரீஸ் பண்ணுறதுனால 1 யூனிட்னு எழுதியிருக்கேன். ஒய் ஆக்சிஸ்லேயும் அப்படி தான் பண்ணியிருக்கேன், எக்ஸ் ஆக்சிஸ்லேயும் நான் அப்படி தான் பண்ணியிருக்கேன். இப்போ இது பாசிட்டிவ் நெகட்டிவ் நம்பர்ஸ் கலந்துருக்கிறது இன்டீஜர் பேசிக்ஸுங்கிறத நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதுலேயே குவாட்ரண்ட்டுன்னுட்டு நம்மளுக்கு பிரிப்பாங்க. இதில் இந்த ஏரியாவில் ஃபுல்லாமே என்ன இருக்குன்னா, எக்ஸ் ஆக்சிஸ்லேயும் பாசிட்டிவ் நம்பர்ஸ் தான் இருக்குது, ஒய் ஆக்சிஸ்லேயும் பாசிட்டிவ் நம்பர்ஸ் தான் இருக்குது. இதை நான் ஒரு ஆர்டர்டு பேராக எழுதுனேன்னா எப்படி எழுதலாம்னா ப்ளஸ் கமா ப்ளஸ்ன்னுட்டு எழுதலாமா. இந்த ப்ளஸ்ஸுங்கிறது எதை டினோட் பண்ணணும்னா எக்ஸ் ஆக்சிஸை டினோட் பண்ணும். அதாவது கமாவுக்கு முன்னாடி எழுதுகிற எல்லா வேல்யூஸுமே எக்ஸ் ஆக்சிஸை டினோட் பண்ணும். கமாவுக்கு அப்புறம் எழுதுகிற வேல்யூஸ் எல்லாமே ஒய் ஆக்சிஸை டினோட் பண்ணும். ப்ளஸ் கமா ப்ளஸ்ன்னு வந்துச்சுன்னா அதை ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டுன்னுட்டு நம்ம சொல்லுவோம். ஒரு பாயிண்ட் பாசிட்டிவ் கமா பாசிட்டிவ்னு இருந்துச்சுன்னா அது ஃபஸ்ட் குவாட்ரண்ட். அதுவே இங்கே எனக்கு எக்ஸ் ஆக்சிஸில் ஃபுல்லாமே நெகட்டிவ் நம்பர்ஸ் இருக்குது. அடுத்து ஒய் ஆக்சிஸில் ஃபுல்லாமே பாசிட்டிவ் நம்பர்ஸ் இருக்குது. அப்படின்னா அது எப்படி எழுதுவோம்னா மைனஸ் கமா ப்ளஸ், அதாவது நெகட்டிவ் கமா பாசிட்டிவ். அப்படி வந்துச்சுன்னா அது எனக்கு செகண்ட் குவாட்ரண்ட். அடுத்து இங்கே கீழே பார்த்தோம்னா எக்ஸ் ஆக்சிஸில் ஃபுல்லாமே நெகட்டிவ் நம்பர்ஸாக இருக்குது. அடுத்தது ஒய் ஆக்சிஸில் ஃபுல்லாமே நெகட்டிவ் நம்பர்ஸாக இருக்குது. அப்போ ரெண்டுமே நெகட்டிவ்ஸ் இருந்துச்சுன்னா அது தேர்ட் குவாட்ரண்ட்டை டினோட் பண்ணும். அதுவே எக்ஸ் ஆக்சிஸில் பாசிட்டிவ் நம்பர்ஸும் ஒய் ஆக்சிஸில் நெகட்டிவ் நம்பர்ஸும் இருந்துச்சுன்னா அதை ஃபோர்த் குவாட்ரண்ட்னுட்டு சொல்லுவோம். இன்னொரு வாட்டி ரீகால் பண்ணுறோம். இங்கே ப்ளஸ் கமா ப்ளஸ், அதாவது பாசிட்டிவ் கமா பாசிட்டிவ்னு வந்துச்சுன்னா அது ஃபஸ்ட் குவாட்ரண்ட். அதுவே நெகட்டிவ் கமா பாசிட்டிவ்னு வந்துச்சுன்னா அது செகண்ட் குவாட்ரண்ட். அதுவே நெகட்டிவ் கமா நெகட்டிவ்னு வந்துச்சுன்னா அது தேர்ட் குவாட்ரண்ட். அதுக்கப்புறம் பாசிட்டிவ் கமா நெகட்டிவ்னு வந்துச்சுன்னா அது ஃபோர்த்து குவாட்ரண்ட். இதான் கிராஃபோட பேசிக்ஸ். இதான் ஃபுல்லாமே எக்ஸசைஸ் 5.1 பார்ப்போம். இதை யூஸ் பண்ணி எப்படி ஒரு பாயிண்ட்டை பிளாட் பண்ணுவோங்கிறது தான் இந்த எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் சம்ஸில் இருக்கும். அடுத்தது எக்ஸசைஸ் 5.2. எக்ஸசைஸ் 5.2ல் எல்லாமே இப்போ இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குதுன்னு நான் கன்சிடர் பண்ணுறேன். அடுத்து இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது. இப்போ இந்த 2 பாயிண்ட்டையுமே இங்கே ஒரு லைன் மூலமாக ஜாயின் பண்ணலாம். ஜாயின் பண்ணுறப்ப இந்த 2 பாயிண்ட்டுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் என்னங்கிறத கண்டுபிடிக்கிறத நம்ம செகண்ட் எக்ஸசைஸில் பார்ப்போம். எக்ஸசைஸ் 5.2. அதுவே எக்ஸசைஸ் 5.3ல் எனக்கு இங்கே ஒரு பாயிண்ட் அதாவது இங்கே எனக்கு ஒரு லைன் க்ரியேட் பண்ணுறேன். லைன் எப்படின்னா மிடில் இருக்குது, அதாவது இந்த 2 பாயிண்ட்டுக்கும் மிடில் இருக்குது. இந்த மிடில் இருக்கிற இந்த பாயிண்ட்டுக்கு வேல்யூ என்னங்கிறத கண்டுபிடிக்கிறேன். அதுக்கு மிட் பாயிண்ட் ஃபார்முலான்னு ஒன்று யூஸ் பண்ணி அதை நம்ம கண்டுபிடிப்போம். அது எனக்கு எக்ஸசைஸ் 5.3ல் வரும். எக்ஸசைஸ் 5.4ல் பாயிண்ட் ஆஃப் ட்ரை செக்ஷன் அண்ட் செக்ஷன் ஃபார்முலாங்கிற ஒரு கான்செப்ட் பார்ப்போம். அடுத்தது எக்ஸசைஸ் 5.5ல் சென்ட்ராய்டு ஆஃப் அ ட்ரையாங்கிள், ட்ரையாங்கிளோட சென்ட்ராய்டோட பாயிண்ட் வேல்யூ என்னங்கிறத பார்ப்போம். இதான் இந்த கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரிங்கிற லெசனில் ஃபுல்லாமே நம்மளுக்கு வரப்போகுது.
அதை பற்றி ஃபர்தராக டீட்டெயிலாக பார்க்குறது அந்த எக்ஸசைஸுக்கு முன்னாடி வந்து பார்ப்போம். இப்போதைக்கு இந்த எக்ஸசைஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த எக்ஸசைஸில் ஃபுல்லாமே வந்து இந்த கிராஃபை பேஸ் பண்ணி தான் கிராஃபோட பேசிக்ஸ் எல்லாமே முடிச்சாச்சு. அடுத்தது எக்ஸாம்பிள் சம்ஸை வந்து பார்ப்போம். இந்த வீடியோ இதோட முடிஞ்சிச்சு. தேங்க்யூ.